Hi friends, welcome to One C Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பாலக்கீரை சாம்பார், பாலக்கீரை கூட்டு அல்லது பாலக்கீரை குழம்பு. இந்த ரெசிபிக்கு இவ்ளோ நேம் இருக்கு. இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர்ல இந்த சின்ன டம்ளர் அளவு 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். துவரம் பருப்பை 2 தடவை நார்மல் தண்ணியில கழுவிட்டு மூணாவது தடவை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு பருப்பு வேக வைக்கிறப்ப வேகமா வெந்துரும். இப்போ அந்த ஊற வச்ச துவரம் பருப்பு கூட தண்ணி ஏற்கனவே ஆட் பண்ணது. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம். எப்பவுமே சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறப்ப நான் நெய் ஆட் பண்ணுவேன். இன்னைக்கும் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு ஐட்டம் எப்போவுமே கேஸ் உருவாக்கும், அதனால் கூட 1 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதே அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். நான் இன்றைக்கி இந்த கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்துக்கு 1 தக்காளி அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா 75 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ரெட்டாக பழமாக இருக்கிற தக்காளியாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட மீடியம் சைஸ் தக்காளி தான் இருக்குது அப்படின்னா 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டோம். வதக்கின பின்னாடி பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அந்த கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து 2லேருந்து 3 பேர் அளவு சாப்பிடலாம். இந்த சாம்பார் கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த கீரையை வெங்காயம் தக்காளி கூட வதக்கிக்கலாம். எப்போவுமே கீரை ஆட் பண்ணுறப்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுருங்கிரும். இப்போது அந்த கீரையிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் பவுடர்லேயே சில்லி பவுடரும் மிக்ஸ் ஆகியிருக்கும். அதனால் தனியாக காரத்துக்காக சில்லி பவுடர் போட தேவையில்லை. இப்போது அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கீரை வெங்காயம் தக்காளி கூட மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த கீரையை வேக வைக்கணும். அதுக்காக ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணலாம். அந்த கீரை நல்லா வேகட்டும். இந்த கீரை வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வேக வச்ச பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்று பின்னாடி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து இருந்தது அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நம்மளோட பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீரையும் நல்லா வெந்துருச்சு. அதில் ஆட் பண்ணியிருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு ஆட் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு பாலக்கீரை மட்டும் ஆட் பண்ணணும்னு இல்லை, பாலக்கீரை சாம்பார் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வெந்தயக்கீரை சாம்பார் பண்ணலாம், அரைக்கீரை சாம்பார் பண்ணலாம், பருப்பு கீரை சாம்பார் பண்ணலாம், முருங்கைக்கீரை வச்சு சாம்பார் பண்ணலாம். இந்த மாதிரி
கீரைகள் வச்சு சாம்பார் பண்ணுறப்ப ஒவ்வொரு கீரைக்கு ஏற்ற மாதிரி அந்த சாம்பாரோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சால்ட்டும் செக் பண்ணி போட்டாச்சு. இந்த சாம்பார் நல்லா கொதிக்குது. நம்ம ஏற்கனவே கீரையும் நல்லா வேக வச்சுட்டோம், பருப்பும் நல்லா வேக வச்சுட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மல்லி இலை ஆட் பண்ணியாச்சு. சாம்பார் நல்லா கொதிக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த சாம்பாரை இன்னும் நம்ம தாளிக்கலை, அதுக்காக தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அந்த கரண்டியில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பின்னாடி கடுகு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுவேன். வெந்தயம் ஆட் பண்ணி தாளிக்கிறப்ப அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 மிளகாய் வத்தலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு உளுந்து வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடுங்க. ஏன்னா கருவேப்பிலை ஈரமாக நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த ஹீட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா திடீர்னு ஃபயர் வரும். அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட தாளிப்பும் அந்த சாம்பாரில் ஆட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது இந்த சாம்பார். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.